வவுணதீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முள்ளாமுனை அரசு நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெற் கொள்வனவு நிலையம் உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட நெற் சந்தைப்படுத்தல் சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விவசாயிகள் பல பிரச்சனைகள் இருந்தாங்க. தனியார்கள் மிகவும் குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ந்த நெல்களையே 85 ரூபாய்க்கு தான் கொள்வனவு செஞ்சவங்க. அப்போ இன்றைய நிலையில் இது 120 ரூபாய்க்கு காய்ந்த நெல் அவங்க கொள்வனவு செய்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. முள்ளாமலை அதாவது வவுணதீவு பிரதேச செயலகம் உட்பட்ட களஞ்சிசாலை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விவசாயிகள் தங்கள் நெல் மாதிரிகளை அருகிலுள்ள களஞ்சிசாலை பரிசோதித்து எங்களிடம் விண்ணப்ப படிவங்களை பெற்று அருகிலுள்ள கமல்நில கேந்திரங்களுக்கு ஊடாக அதை உறுதி செய்து தங்களுடைய நெல்களினை களஞ்சியப்படுத்த முடியும் என்பதை கடந்த கால அரசாங்கத்திலே தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நெல்லின் விலையினை அதிகபட்சமாக 100 ரூபாயாக மாற்றுங்கள் என்று கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட விடயங்கள், உரம் மானியம் தொடர்பான விடயங்கள், வெள்ளத்தின் போது நஷ்டமடையும் போது அந்த விவசாயிகளுக்கான நஷ்டஈடு வழங்குகின்ற விடயங்கள், இப்படி பல விடயங்களிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விவசாயிகளின் பக்கமே தான் நின்று நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே விவசாயிகளை குழப்புகின்ற ஒரு சில தரப்பினர், எதிர்க்கட்சியினர் இப்போது முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நெல்லினை கொள்வனை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக நெல்லினை கொள்வனை செய்தற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம்.